இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு பார்த்திங்கன்னா 3.25 சென்ட் இடங்க. அதில் 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் மட்டுமே பில்டிங்கை கட்டி ரொம்ப கம்ஃபர்டபுளான ஸ்பேசியஸான 2 BHK வீடு தான் இன்றைக்கி நம்ம ஷோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். வீடு அமைஞ்சிக்கிற ஏரியா பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் மேட்டுப்பாளையம் ரோட்டில் பார்த்திங்கன்னா நம்ம பெருநாயக்கம்பாளையம் தாண்ட உடனே கொஞ்சம் ஒரு மெயின் ரோட்டுக்கு பக்கமாகவே இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குது. வீடு லொக்கேட்டாக இருக்க ஏரியா பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செமி கேட்டட் கம்யூனிட்டியில் இந்த வீடு இன்றைக்கி நம்மளுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. இந்த வீட்டை பற்றி நம்ம மற்ற டீட்டெயில்ஸ்லாம் ஷோக்கில் போய் ஒன்று பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சேனல் பீப்புள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வீடு அமைஞ்சுக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா சைஸ் பார்த்துடலாங்க. 30 அடி ரோடு பேஸவோ 45 அடி நீளமாவோ கரெக்டாக 1400 ஸ்கொயர் ஃபீட்டில் 3.21 சென்ட் லேண்ட் ஏரியாவை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங்கை பார்த்திங்கன்னா டவுன் ஃபுல்லு நம்மளுக்கு வந்து 2 BHK வீடாக 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீட்டை ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா மேக்கப் பார்த்த சைடில் மெயின் டோரை நம்மளுக்கு வடக்க பார்த்த மாதிரி வச்சு கட்டப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான டீசெண்டான ஃப்ரண்ட் எலிவேஷனில் பார்டர்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா கிரே அண்ட் எல்லோ கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி மொத்த வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்குது, புதுசாகவும் இருக்குது. எலிவேஷனுக்கு மேட்சிங்காக கேட்டுக்கு ஒரே மாதிரி பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஹெவியான மெட்டலை நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோன்னா வீட்டோட ரொம்ப கம்ஃபர்டபுளான கார் பார்க்கிங் அளவு 10x17. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் மேலே சீலிங்கில் பார்த்திங்கன்னா 4 கார்னர்ஸ்க்கு வந்து நிறைய ஸ்பாட்டில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா செக்கர் டைப்பில் கார் பார்க்கிங் எவ்ரி பாயிண்ட்ஸ் நம்ம ஃபிட் பண்ணி கார் பார்க்கிங் வந்து அப்படியே நம்ம ரைட் திரும்பினா வீட்டோட அவுட்டர் டேக்கர் சைடு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பேசியஸ் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோ ஏரியாவிலேருந்து வீட்டோட பேக் அண்ட் சைடு நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இங்கே நமக்கு ஒரு பெரிய சிட் ஏரியா கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து வீட்டோட பேக் அண்ட் சைடு வந்துன்னா அது நம்ம கடைசியாக பார்த்துடலாம். அப்படியே நம்ம ரைட்டில் கட் பண்ணி இப்போ பார்க்குறது வீட்டோட மெயின் டோர் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் சூப்பராக கிளாஸ் ரெடி பண்ணி வடக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோன்னே பார்த்திங்கன்னா வீட்டோட அழகான க்யூட்டான லிவிங் ஏரியா அளவு 16x10. இந்த லிவிங் ஏரியாவில் ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே வந்து 2x4 சொல்லிட்டு ஐக்ளோசி வெட்டி ஸ்டேப் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்சிங்காக வால்க்கோ ஒயிட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவும் கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. சீலிங்கில் பார்த்திங்கன்னா 4 எட்ஜஸ்க்கோ ஒயிட் கலரில் நம்மளுக்கு வந்து நிறைய ஸ்பாட் லைட்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா எப்பவுமே நேச்சுரலாக வெளிச்சட்டம் காத்தோட்டம் கிடைக்கணுக்காக பார்த்திங்கன்னா நார்த் அண்ட் வெஸ்ட் வாலில் பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் டேப்பில் 2 பெரிய விண்டோஸ் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிக்கிற வீட்டோட அக்னிமுனையில் வீட்டோட க்யூட்டான கிச்சன் தாங்க. கிச்சனில் நம்மளுக்கு 10x10 சொல்லிட்டு சின்னதாக நம்மளுக்கு க்யூட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. கிச்சனில் கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா எல் ஷேப்பில் நம்மளுக்கு கிராண்டில் சூப்பர் ரெடி பண்ணி கவுண்டர் டாப் மேலே பார்த்திங்கன்னா வால் ஃபுல்லாக நம்மளுக்கு நிறைய டைல்ஸில் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனில் சிங்க் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் டைப்பில் பெருசாக நம்மளுக்கு ஒரு விண்டோ ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்காக பார்த்திங்கன்னா 3 கடப்பாக்களில் ஃபிட் பண்ணி லேஃப்ட் ஏரியாவுக்கு மேலேயும் பார்த்திங்கன்னா அங்கே நமக்கு நிறைய ஸ்பேஷியஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன்லேருந்து வீட்டோட பேக் அண்ட் சைடு நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இங்கே நம்மளுக்கு ஒரு அவுட்டர் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி நம்ம வெளியே வந்தோம்னா வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் அதாவது வீட்டோட ஜலமொழியில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு போர்வெல்லு வாட்டர் சிம்பிள் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டை தாராளமாக இதே மாதிரி நம்ம ஆக்சஸ் பண்ணுற மாதிரி செட்பேக் கரையை விட்டு வீட்டை நிறைய பெருசாக கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. அவுட்டர் பாத்ரூம் நம்மளுக்கு வெஸ்டர்ன் டேப்பில் வந்து க்ளோசெட்டெல்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. வால் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து டைல்ஸ் சேவ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு நல்லா மேட் மிக்ஸில் நமக்கு டைல்ஸ் சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. திரும்பி நம்ம வீட்டுக்குள்ளே வந்து கிச்சனுக்கு அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் போனோம்னா வீட்டோட சவுத் வெஸ்ட் அதாவது வீட்டோட குபேர மூலையில் அமைச்சிக்கிற வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் நம்ம பார்த்துடலாம். இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 16x10 சொல்லிட்டு பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே 2x4 சொல்லிட்டு ஐக்ளோசி வெட்டி ஸ்டே பண்ணியிருக்காங்க. சவுத் அண்ட் வெஸ்ட் வாலில் பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் டைப்பில் நம்மளுக்கு பெருசாக நிறைய விண்டோஸில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் வாலில் பார்த்திங்கன்னா ஆர்சிசி லேஃப்ட் கூட நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூம் மொத்த அளவு பார்த்திங்கன்னா 4x8. இதில் வெஸ்டர்ன் டைப்பில் க்ளோசெட்டெல்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. இது போக வாஷ் பேஷன் ஷவர் பைப் வாஷர் பைப் என்னென்ன சானிடரி சொல்லுமோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் போனோம்னா வீட்டோட கடைசி பெட்ரூமை பார்த்துடலாம். எல்லா பெட்ரூமோட டோர்ஸும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெடிமேட் இம்போர்ட்டட் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க.
இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 10க்கு 10ன்னு சொல்லிட்டு சின்னதாக நம்மளுக்கு ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஒன் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா பெருசாக நம்மளுக்கு ஒரு விண்டோ ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட் வாலில் பார்த்தீங்கன்னா ஆர்சிசி லேப்ட் கூட நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம டெரஸ் ஏரியா போய் என்னங்க நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். மேலே நம்ம டெரஸ் ஏரியா போகிறதுக்கு வீட்டோட அவுட்டர் ஸ்டேர்கேஸ் ஏரியா வந்து வீட்டுக்கு ஃப்ரண்ட் அண்ட் சைடில் கொடுத்து ஸ்டேர்கேஸ் ஏரியா கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொவிஷன் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸ் ஏரியா ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து நீட்டான பெயிண்டிங் ஒர்க் பண்ணி சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஸ் மூலிமா நம்ம மேலே ஏறி டெரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நம்மளுக்கு துணி தைக்கிறதுக்கு கல்லு அண்ட் துணி காய போகிறதுக்கு லேங்கில் எல்லாமே கூட நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதை பக்கம் பார்த்தீங்கன்னா 1000 லிட்டர்ஸில் வந்து ஒரு சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு மறக்காமல் எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் இருக்குன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் மேட்டுப்பாடு ரோட்டில் பார்த்தீங்கன்னா பெருநாயக்கம்பாளையம் தானோன்னா வண்ணாங்கோயிலேருந்து அப்படியே நீங்கள் மேக்கா வந்தீங்கன்னா சாமிசெட்டிப்பாளையம் பக்கத்தில் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாமே சுற்றி 52 லட்ச ரூபாய்க்கு மட்டுமே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட இன்னொருக்கான வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.